அ வணக்கம் உறவுகளுக்கு. அ இன்னைக்கு ஒரு சின்ன குறிப்பு. அதாவது நேத்து அ நம்ம ஒரு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குனோம். அதில கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு, மீதி கொஞ்சம் பால் இருந்துச்சு. சரி அப்புறமே டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். அது 2வது டீ போடுறதுக்காக நம்ம சூடு பண்ணும்போது பால் திரண்டுருச்சு. சரி திரண்டுருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருமே பெரும்பாலும் கீழ தான் ஊத்துவோம். வேற ஐடியா எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனா, நம்மளுக்கு ஒரு சின்ன யோசனை கிடைச்சது. அந்த யோசனைப்படி நம்ம சரி, இத பாலாட கட்டியாக மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி சடனா எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அதேபோல ஒரு வடிகட்டி, ஒரு துணியில கட்டி, அது மேல ஒரு வெயிட்டான பொருள தூக்கி தலையில வச்சு, நல்லா அமுக்கி விட்டு வச்சாச்சு. சரி, இன்னைக்கு அந்த பாலாடை கட்டி நல்லா இருக்கா? இத ஏதாவது செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அத அவுத்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல. அப்படியே தான் வெளியில தான் வச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இப்ப இரவு தான். அதாவது 8 மணிக்கு மேல தான் அத சரி நம்ம ஒரு உணவா சமைச்சிடலாம். சைட் டிஷ்ஷா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சாம்பார் சாதம், குதிரைவாலி சாம்பார் சாதம் செஞ்சிருந்தோம். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி 2யும் முதல்ல வதக்கிட்டு, அதற்கப்புறம் அத மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, அதற்கப்புறம் மறுபடியும் லைட்டா எண்ணெய ஊத்தி, அதற்கப்புறம் அத அந்த வெங்காயமும், தக்காளி அரைச்சத தாளிச்சுட்டு, மறுபடி நம்மளுடைய பாலாடை கட்டி, அதாவது பன்னீர், அத உள்ள போட்டு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டா, உண்மையிலே ரொம்ப அற்புதமான சுவை. இந்த சுவைக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சுவையா இருந்துச்சு. ஆகவே இந்த மாரி நம்ம எதிர்பாராத விஷயமாக சில நேரங்கள்ல பால் கெட்டு போயிரும். இந்த பால் கெட்டுப்போன பால அப்படியே நீங்க டிட்ச்ல ஊத்தாம, அத அப்படியே நீங்க வடிகட்டி, ஒரு நல்ல வெள்ள துணியில கட்டி, அது மேல நல்ல ஒரு வெயிட்ட வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது பாலாடை கட்டியா மாறிரும். அதாவது பன்னீராக மாறிவிடும். நீங்க தேவைப்படும்போது எடுத்து, அத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவுல நீங்க அத செஞ்சு சாப்பிடலாம். அதில பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம், செஞ்சு சாப்பிடலாம். அதாவது சில்லி, இந்த சிக்கன் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி இந்த மாரி செய்கிறீங்கல்ல, அது மாரி கூட செய்யலாம். அப்புறம் அதே மாரி பன்னீர் கிரேவி செஞ்சு சாப்பிடலாம். இது மாரி பல்வேறு விதமான உணவுகளா நீங்க செஞ்சு சாப்பிடலாம். கிரேவியா பண்ணும்போது உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். மற்றபடி வேற ஏதாவது ஒரு சாப்பிடும்போது ஒரு சைட் டிஷ்ஷா கூட நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு பன்னீர் டிஷ்ஷு தான் இப்ப இரவு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும், ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. ஆகவே இனி நீங்க பாலு கெட்டுப்போச்சு அப்படின்னு சொன்னா, கீழ ஊத்தாம, அத இந்த மாரி செய்து சாப்பிடுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில வருவோம்.